செய்தி. மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட பல்லவன் இல்லம் எதிரே உள்ள கேந்திரா வித்யாலயா பள்ளியில் 165வது பூத்தில் நாம் தமிழர் கட்சியின் சின்னத்திற்கு பட்டனை அழுத்தினால் லைட் எரியவில்லை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து தற்பொழுது அப்பகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் கார்த்திகேயன் நேரில் வந்து அந்த பூத்தில் வாக்குப்பதிவை நிறுத்தி வைத்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். பிரகாஷ், வணக்கம். தற்பொழுது வாக்குப்பதிவு நிறைவு பெற இன்னும் 25 நிமிடங்களே உள்ள நிலையில் வாக்குப்பதிவு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது அங்குள்ள கள நிலவரம் என்ன? மத்திய சென்னைக்கு தொகுதிக்கு உட்பட்ட பல்லவன் இல்லம் எதிரே இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலயா பள்ளியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களிப்பதற்கு தடையாக இருந்த மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் திரு கார்த்திகேயன் தற்போது கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார். இதுல என்ன பிரச்சனைனா, மத்திய சென்னை தொகுதிக்கு உட்பட்ட பல்லவன் இல்லம் எதிரே இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலயா பள்ளியில 165வது பூத்தில் நாம் தமிழர் கட்சியின் சின்னத்திற்கு பட்டனை அழுத்தினால் லைட் எரியவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. வேட்பாளர் கார்த்திகேயன், அதாவது நாம் தமிழர் வேட்பாளர் கார்த்திகேயன் நேரில் வந்து அந்த பூத்துல வாக்குப்பதிவை நிறுத்தி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. வாக்களிக்க தங்களை அனுமதிக்க வேண்டும் என்று, அதே நேரத்தில் இந்த வாக்குப்பதிவை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் தங்களை வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் என்று அங்க வாக்குச்சாவடியில் இருந்த பெண் வாக்காளர்கள் காவல்துறையிடத்துல வாக்குவாதம் நடத்தியிருப்பதாக தெரிகிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் கார்த்திகேயனை பூத்தில் இருந்து வெளியேற்றிவிட்டு வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் என்று அங்கிருக்கக்கூடிய வாக்காளர்கள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுவதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து வேட்பாளர் கார்த்திகேயன், நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் கார்த்திகேயன் உட்பட நாம் தமிழர் கட்சியினர் வந்து அந்த இடத்துல தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிகிறது. இதையடுத்து காவல்துறையினர் அவர்களை குண்டுக்கட்டாக அப்புறப்படுத்தி நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் கார்த்திகேயனை கைது செய்து மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. வாக்குப்பதிவு என்பது மாலை 6 மணி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. 6 மணிக்கு முன்னதாக வரக்கூடியவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்களும் வந்து வரிசையில் நிற்க வைக்கப்படுவார்கள். 6 மணிக்கு பிறகு வருபவர்களுக்கு உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டாது. எனவே 6 மணிக்கு முன்னதாக வரக்கூடியவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு தொடர்ந்து இந்த வாக்குப்பதிவானது நடைபெறும். இடையில இந்த பிரச்சனை காரணமாக சிறிது நேரம் இந்த வாக்குப்பதிவு தடை செய்யப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.